ஹலோ பக்கத்தில் எல்லோரும் எப்படி இருக்கீங்களா யாராய் வேண்டாம் வளர்ந்துட்டா ஷார்ட் ஆப்ஸ்லாம் பார்க்குறீங்க வேறு யார் நான் இந்த உங்கள் சின்ராஸ் பேசுகிறேன். இன்றைக்கான கருமத்தில் என்ன பார்க்க போகிறேன்னா லவ் எலெக்ஷன் சாக்லேட்டுங்கிற ஒரு ஜாப்பனீஸ் அனிமி பற்றி தான் பார்க்க போகிறோம். அதோட வீடியோ லேட்டாக வர காரணம் நான் இருந்தேன் காப்பி ரைட் இருந்தேன். நான் ரொம்ப சோவேரி பண்ணிட்டு வீடியோ அதிகமாக எக்ஸ்பிளைன் பண்ண மாட்டேன். அப்படியே எக்ஸ்பிளைன் பண்ணி எடிட் பண்ணி முடிக்க ஒரு 2 மணி நேரம் ஆகும். சரி அடுத்த அப்லோட் பண்ண அடுத்த செகண்ட் காப்பி ரைட் காரி மூஞ்சிலே துப்புவான். அதை எடிட் பண்ணாலும் திருப்பி துப்பி என் மூஞ்சி நாரி போச்சு. வேறு வழி பண்ணுறது அதனாலே ரொம்ப லேட் ஆகும். அதை மட்டும் கண்டுக்காதீங்க. சரி காற்று போடப்பா மாதிரி பேசாமல் காத்தாவே பேச ஆரம்பிச்சிடலாம். இது லவ் எலெக்ஷன் சாக்லேட் சீசன் 1 எபிசோட் 6 தான். கதையோட ஆரம்பத்தில் எப்பா ஓஜிமாரோட வாங்க அப்படின்னு சொல்லிட்டு எல்லாரும் ஒன்று வித்துட்டு இருக்கேன். எங்கிட்ட ஒரு பொண்ணு பதட்டம் வந்துடுது. எப்பா கவலைப்படாதப்பா என் கரெக்டாக பேசிடுவான் அப்படின்னு சொல்ல அது இல்லைம்மா தப்பாக போச்சு. அவன் போகிறதுக்குள்ளே நான் போகணும் அப்படின்னு சொன்னால் அடுத்தது யூகி யோசிமா பேச வாங்க அப்படின்னு சொல்லி கத்த அவ்வளோதான் மயக்க போட்டு விழுந்துடுறேன். அப்படி இங்கிட்டு மாசா போக எப்பா தப்பா சொல்லிட்டோம் அடுத்தது டச்மி வாங்கிட்டு சொன்னேன். அடே அப்படி இங்கிட்டு எப்பா நான் தாப்பா டச்மி நாதே உங்கள் ஜெனரல் ஆஃபீஸர். இங்கே என்னென்ன பிரச்சனை நடந்திருக்கு எனக்கு தெரியாது நினச்சிட்டு எல்லாமே தெரியும். அந்த ஒரு பொண்ணு இருக்குது. அந்த பொண்ணை பற்றி நான் சொல்ல வரும்ல. ஆனால் அது நிறையா காசு ஏற்றுது. உங்களுக்கு எவ்வளோ கஷ்டமாக இருக்குன்னு எனக்கு தெரியும். அதனால் அதை எல்லாத்தையும் நான் குறைக்கிறேன் அப்படின்னு சொல்லி பேசிகிட்டு இருக்கேன். பரதேசி போய் நேராகவே சொல்கிறானே அப்படின்னு சொல்லி பார்த்துட்டு இருக்கேன். அப்படியே எல்லாத்துக்கும் நான் பார்த்துக்கிறேன் எனக்கு ஓட்டு எழுக்க நம்ம தான் இங்கே அப்படி சொல்ல அப்படி அவனுக்கு கத்த அப்படி இருக்குது. நெக்ஸ்ட்டு சினானமே வரலாம் அப்படின்னு சொன்னேன். இந்த பொண்ணு பக்கத்தில் இருந்து போடுறேன். எப்பா சினானமே நம்ம 2 பேரும் கரெக்டாக பேசுவோம் அப்படின்னு சொல்லிட்டு கை கொடுத்துட்டு கிளம்புது. அப்படியே எப்பா இங்கே நிறையா பேர் தப்பாக காசெல்லாம் செலவழிச்சிட்டு இருக்கீங்க. அது எல்லாத்தையும் குறைச்சா மட்டும்தான் இங்கே நிறையா விஷயத்த நம்ம மாற்ற முடியும். இந்த மொத்த சிஸ்டத்தையுமே மாற்றணும். அப்போனா நம்ம அதை காசை குறைக்கணும் கரெக்டாக மெயின்டைன் பண்ணணும். அந்த மாதிரி விஷயத்த நம்ம தடுத்து ஆகணும். அப்போ தான் இந்த காலேஜும் உருப்படும் அப்படின்னு சொல்லி பேசிகிட்டு இருக்கேன். அதுக்கும் இவங்கெல்லாம் கை தட்டுறாங்க. அந்த பொண்ணு கொஞ்சம் நல்லா தான்ப்பா பேசுது. ஆனால் இல்லை சில விஷயத்த நம்ம மாற்றணும்னா நம்ம அந்த மாதிரி பண்ணிதே ஆகணும். ஐயோ நம்மள்ட்ட ரைவல்ஸில் வரட்டாமாமு அப்படின்னு சொல்லிட்டு அங்கே கிளம்பி போக டே அப்படி இங்கிட்டு பார்த்தா ஒரு பொண்ணு இப்போ மயக்கத்தில் இருந்துருச்சு. எப்பா அவர் பேச போயிட்டாரா இல்லைப்பான்னு சொன்ன அடுத்த செகண்டு அப்படியே ஓட்டத்தை ஆரம்பிக்க அப்படி இங்கிட்டு சரி நம்ம பேசுவோம் என்னத்தை எழுதியிருக்கு அப்படின்னு சொல்லி படித்து பார்த்தா என் மனசு உன்னைய பார்த்தா துடிக்குது. என்னது அப்படியே எப்பா நீனும் சிசாட்டாவும் ஒன்றா இருக்கும் போது எனக்கு சந்தோஷமாக இருக்குது. ஆனால் இருந்தாலும் உங்களை பார்க்கும்போது எனக்கு ஒரு ஃபீல் வருது. ஐயா அப்போடா இது பார்க்க எனக்கு லவ் எழுதியிருக்காங்களா மீச்சான் அப்படின்னு சொல்லிட்டு அப்பலே பல்ல எழுதிட்டு இருக்காங்க. ஐயாயோ அப்புறம் நெக்ஸ்ட்டு பேச வரலாம் அப்படின்னு சொல்லிட்டு கூப்பிட ஐயாயோ நான் தாடா சரி கேம்புவோம் அப்படின்னு சொல்லிட்டு மாசா கிளம்பி போகிறான். இவன் கரெக்டாக போக அப்பேல இந்த பொண்ணு என்றியா எப்பா அவங்களெல்லாம் உள்ள முடியாது நீங்கள் வெளியே போகலாம் அப்படின்னு சொன்னோன்னே சரி இவனும் போய் யாராக இருந்தாலும் பார்த்துக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு தட்டிட்டு மூக்கு குழந்துடுச்சு. ஏப்பா இந்த நேரத்தில் என்னை பார்த்து நீங்கள் சிரித்திருக்க மாதிரி சொல்லி கத்த இவங்களை கத்த ஆரம்பிச்சிட்டாங்க. ஏப்பா இந்த இடத்துல இங்கே வந்து நிற்கிறேன் பார்த்தியா இட்ஸ் மீ ஓஜிமாப்பா ரொம்ப முக்கியம் அதை நான் வச்சுக்கோங்க. அப்புறம் நீங்கள் எனக்கு ஓட்டு போடுங்களா இல்லையா எனக்கு கர்மம் தெரியாது. ஆனால் நான் இப்போ சொல்லிக்கிறேன் இந்த கிளப்பு நிறையா கிளப்பு இப்போ டிஸ்பேண்ட் ஆக போகிற நிலைமையில் இருக்கு. அதை நான் தடுப்பேன்பா. நம்ம எல்லாரும் ஒரே படகுல தான் பயணம் பண்ணிகிட்டு இருக்கோம். அந்த படகுல உங்களை சேர்த்துக்க நான் விரும்புகிறேன். அதனால நீங்கள் ஓட்டு போடுங்க எனக்கு ஓட்டு போடுங்க. அப்புறம் உங்கள்கிட்ட ஒரு சீக்ரெட்டே சொல்கிறேன். இது ஃப்ரெண்டுக்கு மட்டும் தெரியும். ஆனால் உங்கள்கிட்ட சொல்கிறேன் இது 7 ஃபுட் கிளப் மேலே ஆன அப்படி சொல்லி கத்த அப்படி இங்கிட்டு பார்த்தா ஆபா நான் என்ன கருப்பத்தை பேசுறேன் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்து எடுக்கிறேன். எப்பா நீ வேற லெவல்ப்பா அப்படி சொல்லி சொல்லிட்டு இருக்கேன். எப்பா மீச்சா நீ மறைச்சிக்கப்பா உங்கள் பேப்பரை நான் படிக்கல மறந்துட்டேன் அப்படின்னு சொல்ல கண்டிக்காதப்பா நானே சில தப்பு விட்டுருந்தேன் அப்படின்னு சொல்லிட்டு அப்படி நின்றுட்டு இருக்கேன். அப்படி ஒரு குரூப் வந்து எப்பா நான் உங்களை லைவ் இருக்கணும் அதெல்லாம் ரெடியாக நில்லுங்க அப்படின்னு சொல்ல ஆமாம் நீங்கள் என்னம்மா பொண்ணுல இல்லாமல் பையனா வந்து நிற்கிறீங்க அப்படின்னு சொல்லி கேட்க பையனா நான் பையன் தானே நான் ஏன்டா பொண்ணு மாதிரி ட்ரெஸ் போட்டு வரணும் அப்படின்னு சொல்லி கேட்க ஓ அப்புறம் நீ வேற ஒருத்தோனா என்ன அவனை மாதிரியே இருக்கு அப்படின்னு சொல்லி பார்த்துட்டு இருக்க. அப்படி எப்பா இங்கே 98% ஓட்டு நடந்துச்சு. அடுத்த எலெக்ஷனுக்கு அடுத்த நாள் ஓட்டு தேவை. இதில் யார் அதிகமாக நம்பப்படுதுன்னா சின்னானமையும் டச்சுமையும் வர்றதுக்கு நிறைய வாய்ப்பு இருக்குன்னு மக்களால் சொல்லப்படுது. ஓகோ அவங்கள பெரிய ஆளுங்க. அப்புறம் இன்னொருத்தன்னு சொல்லப்படுது ஓஜிமா அப்படின்னு சொல்ல ஆஹா நம்மளும் இருக்கோட்டா அப்படின்னு சொல்லி கத்த. ஆனால் அவர் மக்கள்கிட்ட என்னமோ சொல்ல விரும்பியிருக்காரு. என்னோட பேர் தான் முக்கியம்னு எழுதி கொடுத்துருக்காரு அப்படின்னு சொல்ல அந்த பொண்ணு ஒன்றுமே கேட்காம என்கிட்ட பேசிட்டு போயிடுச்சுப்பா அப்படின்னு சொல்லி கத்திக்கிட்டு இருக்கேன். சரி இப்போ நம்ம லைவ் ரியாக்ஷனை பார்ப்போம். நீங்கள் என்ன பண்ணுறீங்க மக்களே அவங்க என்ன பண்ணிட்டு இருக்கான்னு சொல்லிட்டு நியூஸில் கேட்க அவர் இவ்வளோ நேரம் நார்மலாக தான் இருந்தார். ஆனால் எப்போ ஓட்டு எலெக்ஷன் ஆரம்பிக்குன்னு சொன்னதோ அது ஓஜிமாவும் அவங்க குடும்பத்தாரும் அவங்க சுற்றி உள்ளவங்களும் ரொம்ப பதட்டத்தில் நிலவிட்டு இருக்காங்க அப்படி சொல்லி பேசிக்கிட்டு இருக்க. அப்படியே ஃபர்ஸ்ட் அப்டேட்டில் 42 28 எப்பா ஓஜிமா 3ஆவது பிடிச்சிருக்காம்பா 8 ஓட்டு எடுத்திருக்கான் அப்படின்னு சொல்லி பேசிகிட்டு இருக்கேன். எப்பா கவலைப்படாதீங்க ஏன்னா இனிமேல் ஓட்டில் இன்க்ரீஸ் ஆக ஆரம்பிக்கும் அப்படின்னு சொல்லி டீச்சர் சொல்ல அப்படியே நேரம் காலம் ஓடி அடுத்த அப்டேட்டில்
எப்பா யூஜி நீ 138 எடுத்துட்டப்பா, உனக்கு கீழே ஒரு பொண்ணு 132. எப்பா அவளுக்கு உனக்கு போட்டியே வரவா கூட அயாமேவா யாராவா அப்படின்னு சொல்லி பேசிக்கிட்டு இருக்க. அப்படியே சரி கவலைப்படாதீங்க, ஓட்டை மட்டும் நல்லா பாருங்க அப்படின்னு சொல்லிட்டு இருக்க. அப்படியே நெக்ஸ்ட் அப்டேட்டில் எப்பா நீ ஒரு வழியாக 10% ஓட்டு எடுத்துட்டப்பா, வேற லெவல் அப்படின்னு சொல்லி கத்திக்கிட்டு இருக்க. பார்த்தியா எத்தனை 571 ஓட்டு எடுத்துருக்கப்பா. ஏய் ஆமாம் கத்தலை நிப்பாட்டுங்க, அது கீழே ஒரு பொண்ணு தொடர்ந்து வந்துகிட்டே இருக்கு பாரு ஆயாமே, அவள் எத்தனை எடுத்திருக்கா 550 சம்திங் என்னமோ எடுத்திருக்காப்பா அப்படின்னு சொல்லி கத்திட்டு இருக்க. சரி இப்போதைக்கு இப்படி நியூஸில் ஏப்பா இப்போ ஓஜிமா நமக்கு முன்னிலை இருக்க வாய்ப்பு இருக்குது, அதில் அவர்கிட்ட என்னென்னு காப்போம். சரி இப்போ அவர் எப்படி இருக்கார் சொல்லுங்கள் அப்படின்னு சொல்ல, அவர் இப்போ கொஞ்சம் பாட்ட மாதிரி இருக்கார். ஏன்னா அப்டேட் ஆக ஆக அவர் ஜெயிப்பாருன்னு அதிகமாக நம்பிக்கை இருக்குது. இருந்தாலும் அவருக்கு பயம் அதிகமாக இருக்குது. சரி வாங்க நம்ம உத்து போய் கவனிப்போம் அப்படின்னு சொல்லிட்டு எல்லோரும் மூஞ்சி க்ளோஸ் அப்பில் காமிச்சிட்டு இருக்கு. எப்பா அந்த பொண்ணு அதிகமாக வரப்பா, சிதாட்டோ கவலைப்படாதம்மா, நீ அந்த கணக்கை பார்க்காத, நம்பிக்கை பாரு இன்னும் எத்தனை ஓட்டு தேவைன்னு. 20 ஓட்டு ஆனால் 120 பேர் தான் இன்னும் போடாமல் இருக்காங்க. நமக்கு 20 ஓட்டு இருந்தால் போதும் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கேன். நீங்கள் வேறு பாட்டப்படுத்தாதீங்கன்னு சொல்லிட்டு இதே கத்திட்டு இருக்கேன். அடுத்த அப்டேட்டில் 608 அது செலக்ட் ஆகிட்டேன் 64 எடுத்து. ஆனாலும் இன்னும் நமக்கு ஒரு ப்ராப்ளம் இருக்குது. ஏன்னா ஒரு பொண்ணு இன்னமே ஒன்று பின்னு தொட்டு வந்துட்டு இருக்கு. அந்த பொண்ணு உன்னோட கூட எடுத்துச்சுன்னா நீ தோத்துருவேன். ஐயோ என்ன எல்லாம் நடக்கும் போதே தெரியல, பதட்டத்தில் இருந்தா எல்லாரும் கையை பிடிச்சிட்டு நீ கை கொடுமா அப்படின்னு சொல்லிட்டு இதே இடைந்து இருப்போம் வெற்றியை காண்போம் அப்படின்னு சொல்லிட்டு காமெடி நம்ம பண்ணிக்கிட்டு இருக்கேன். அதே நேரத்தில் இங்கிட்டு ஃபைனல் அப்டேட் வந்துருச்சு. அதில் ஹீரோ 10% எடுத்து சொல்ல போனா ஜெயிச்சு டாட்டா அப்படின்னு சொல்லி கத்த, அப்பாடி அப்படின்னு சொல்லி கத்தி சரி வாங்க பாட்டி கொண்டாடுவோம் அப்படின்னு சொல்லிட்டு இருக்க. வாழ்த்துக்கள் யூக்கி அப்படின்னு சொல்ல, தேங்க்ஸ்ப்பா அப்படின்னு சொல்ல. அப்படியே எப்பா இங்கே வாப்பா சிசாட்டோ, இந்தா எங்களுக்கு நான் கலெக்ட் பண்ண ஃபண்டு அப்படின்னு சொல்ல. என்னம்மா நீங்கள் என்கிட்ட கொடுக்குறீங்களா? ஆமாப்பா இது கலெக்ட் பண்ணதே நம்ம இம்ப்ரூவ் பண்ண முடியும். எப்பா எனக்கு கண்ணில் கலங்குதுப்பா அப்படின்னு சொல்லிட்டு இருக்கேன். ரொம்ப தேங்க்ஸ்ப்பா அப்படின்னு சொல்ல. எப்பா இதில் நம்ம வெற்றி காண்றோம், ஜெயிக்கிறோம் அப்படின்னு சொல்ல. அப்படியே நம்ம ஃபர்ஸ்ட் பிரேமில் தேய்ச்சிட்டோம். அப்படியே ஹுரேடு கத்த. அதுக்கு அப்படியே இங்கிட்டு பார்த்தா எப்பா அந்த அக்காமே பண்ண பற்றி விசாரிச்சிங்களா? ஆமாங்க, அவன் கட்டாகரி ஃபேக்டரியில் தான் இங்கே வந்திருக்கா. நம்மகிட்டே பாதி ஓட்டு அவளுக்கு போயிருக்கு அப்படி சொல்ல. அவங்க என்ன வழியில் வர்றாங்களா? சரி அவங்கள அப்புறம் பார்த்துக்கிறேன். சரி நம்ம ஓஜிமாவை பற்றி நல்ல டீட்டெயில்ஸ்லாம் கலெக்ட் பண்ணுங்க அப்படின்னு சொல்லிட்டு அவன் கிளம்பி போக, இதோடையே இந்த எபிசோடு முடியுதுப்பா. அதில் கட்டாகரி ஃபேக்ஷன் யாருன்னா இந்த காலேஜ் நடத்துகிறவங்க தான், அதை நான் வச்சுக்கோங்க. அப்புறம் இனி வரப்போகிற 6 எபிசோடும் வேறு மாதிரி இருக்கும், அதில் மிஸ் பண்ண பார்த்துருங்க. சரி நம்ம அடுத்த வீடியோவில் பார்ப்போம். பார்த்தோம் பார்த்துங்க, நேரத்தை சாப்பிடுங்க. டாட்டா பாய் பாய்.